நான் தான் கூட வர்றேன்ல, நீ எதுக்கு பயப்படுற? நமக்கு கோபம் வருமா வராதா? நம்ம வரும்போதே அப்படி அப்படின்னு இப்படின்னு பயப்பட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். நான் நம்புறேன் உங்க கூடயும் என் கூடயும் கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒன்னு செய்யணும், தைரியமாய் அதை எதிர்கொள்ளணும், தைரியமாய் எதிர்கொள்ளணும். இனி உங்களுக்குள்ள கலக்கம் வரவே கூடாது, இனி உங்களுக்குள்ள பயம் வரவே கூடாது. ஒன்று நீங்க நினைச்சுக்குங்க, இந்த சத்துரு போயிட்டா, இந்த சத்துரு போனதோட முடியாது, அடுத்து இன்னொரு சத்துரு முளைக்கும். கேட்கல? சத்தமா சொல்லுங்க. ஒரு சத்துரு முடிஞ்சா இன்னொரு சத்துரு முடிக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம போகிற வரைக்கும் யுத்தத்துக்கும் நமக்கும் குறைவே இருக்காது, யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதான் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதனால நம்ம இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும், பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் நமக்கு நிறைய யுத்தம் இருக்குது, நிறைய அவமானங்கள் இருக்கிறது, நிறைய விரோதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அதற்கு மாறாக என்னை கர்த்தர் உருவாக்கி விட்டால், என்னை கர்த்தர் தைரியப்படுத்திவிட்டால், நான் சரியாகிவிட்டால், எனக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகள் என்னை ஒன்றும் செய்யவே செய்யாது.